தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 29/8/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம் என்கின்றது. இன்று கர்த்தர் நம்மிடம் கேட்கும் ஒரு காரியம் என்னவென்றால், நான் எனது பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பரலோக மேன்மை இழந்து உங்களை மீட்பதற்காக, அதாவது நம்மை மீட்பதற்காக கடைசி சொட்டு இரத்தத்தையும் உயிரையும் கொடுத்தேன் அல்லவா? அதனால்தான் இன்று உலகத்திற்கே இரட்சகராக உயர்த்தப்பட்டு பிதாவாகிய கர்த்தருடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து அவர் நமக்காக அனுதினமும் வேண்டுதல் செய்து நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலை வாங்கி தரும் உயர்ந்த அதிகாரத்தை பெற்றுள்ளார். அதை போன்று நாமும் நம்முடைய சுயம் என்ற எனது என்ற அந்த எண்ணத்தை விட்டு இந்த உலகத்தில் காணப்படுகின்ற வறுமையில், தேவையில், வருத்தத்தில், கவலையில் காணப்படுகின்ற மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து அவர்களையும் நாம் அன்பு என்னதென்று உணரச் செய்து, இதைவிட இயேசுவின் அன்பு உயர்ந்தது, ஆகவே இயேசுவை நீங்கள் நேசியுங்கள் என்று இறைவனுக்கு சாட்சிகளாய் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் பரலோகத்தின் பிள்ளைகளாகவும் பூலோகத்தில் அனைத்து தேவைகளையும் மகிழ்ச்சியும் பெற்று தேவைகள் பூர்த்தியாக செய்து நாமும் உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழலாம் என்று நமக்கு தெளிவாக கூறுகின்றார். ஆகவே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இம்மட்டும் இந்த நிமிடம் வரை நாம் நமது, எனது, என் பிள்ளைகள், என் சன்னதி என்று நாம் வாழ்ந்து கொண்டோம் அல்லவா? இனி அதை விட்டு எப்படி இயேசுவானவர் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தனது உயிரையும் இரத்தத்தையுமே கொடுத்து இன்று உயர்த்தப்பட்டு தெய்வமாக காணப்படுவது போன்று நாமும் நம்முடைய சுயத்தை வெறுப்போம், ஏழைகளுக்கு உதவி செய்வோம், அவர்களுக்கு அன்பை பகிர்ந்தளிப்போம், அவர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றுவோம். அதன் மூலம் நாமும் நம் சந்ததியும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த செய்திகள் மூலமாக அப்பா, நீர் எங்களுக்காக பரலோக மேன்மையை இழந்து பூமியில் வந்து எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக உமது இரத்தத்தையும் உமது ஜீவனையும் கொடுத்தீரப்பா. அதை போன்று நாங்களும் எங்களுடைய சுயத்தை விட்டு கொடுத்து தேவையில் காணப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்து அன்பை பகிர்ந்தளித்து அவர்களையும் பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றும் பொழுது நீர் எங்களையும் எங்கள் சந்ததியும் அனைத்து நன்மைகளால் நிரப்புவீர் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. இன்றிலிருந்து என்னுடன் சேர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரெல்லாம் நாங்கள் எனது என்ற சுயத்தை விட்டு பிறருக்கு உதவி செய்து அவர்களுக்கு அன்பை பகிர்ந்தளித்து அவர்களையும் பரலோகத்தின் பிள்ளைகளாக மாற்றுவோம் என்று உறுதி எடுக்கின்ற எங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களையும் எங்கள் சதையும் ஆசீர்வதிங்க, எங்களையும் பரலோக போலக ஆசீர்வாதங்களின் சிகரங்களாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.